Good evening, everyone. My name is Kamachandran. Today we see about the theoretical cohesive strength of material in brittle manner. முதல்ல வந்து இந்த brittle mannerன்னு சொன்னேன். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ராக்சர் நடக்கும்போது இந்த டக்டைல் மெட்டீரியலுக்கும் brittle மெட்டீரியலுக்கும் நடுவில் வந்து எந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் அந்த மெட்டீரியல் செப்பரேஷன் நடக்கும்போது நடக்குதுன்றது தான் வந்து அந்த brittle manner டெயில் மேனர்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாக்டாக பார்க்கணுன்னா இதில் பார்த்தீங்கன்னா டக்டைல் மெட்டீரியலில் வந்து இந்த கப் அண்ட் கோன் ஷேப்பில் வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து சர்ஃபேஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. பட் ஆனால் இந்த பிரிட்டில் மேனரில் அப்படி ஆகலை. இந்த பிஹேவியர் ஆஃப் மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குன்றத வந்து ஒன்ஸ் இதில் வந்து சொல்கிறாங்க. இதை வச்சு வந்து நம்ம எப்படி வந்து அதை கோஹெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம இந்த ரெண்டு ஆட்டம்ஸ் செப்பரேஷன் நடக்கும்போது எப்படி வந்து அந்த ரிப்பல்சிவ் எனர்ஜி வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது, அட்ராக்ட் எப்படி நடக்குது, அந்த எனர்ஜி வந்து எப்படி அந்த ஆட்டம்ஸ் நடுவில் வந்து நடக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த சர்ஃபேஸே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சைன் கர்வ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த எக்ஸின் இந்த டிஸ்டன்ஸ் வந்து டோட்டலாக வந்து செப்பரேஷன் பிட்வீன் த ஆட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு அந்த கோஹெசிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். The maximum stress required to separate the atom in a perfect crystal. அதாவது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ரெண்டு ஆட்டமை பிரிக்கிறதுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வேணும் அப்படின்றது தான் இந்த கோஹெசிவ் ஸ்ட்ரென்த். இதை வந்து நம்ம அந்த பிரிட்டல் மேனரில் இந்த மாதிரி இதில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அதே மாதிரி இந்த கிராஃபில் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து கோஹெசிவ் ஸ்ட்ரென்த் சிக்மா அப்படி இருக்கும். இந்த இந்த மேக்ஸிமம் ஏரியா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த வந்து இந்த சைன் கர்வ் அட்டைன் பண்ணும்போது ஃப்ராக்சர் நடக்கும். ஃப்ராக்சர் நடந்து அந்த மெட்டல் வந்து ரெண்டாக பிரிஞ்சு வந்து டூ நியூ சர்ஃபேஸை வந்து கிரியேட் பண்ணும். ஓகேவா, அதெல்லாம் வந்து கோஹெசிவ் ஃபோர்ஸ் ஃபங்க்ஷன் செப்பரேஷன் பிட்வீன் த ஆட்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கான ஃபார்முலா வந்து எப்படி இந்த சைன் கர்வ்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா, சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸ் சைன் 2πx டிவைட் பை லேம்டா அப்படின்ட்டு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதில் வந்து தியரிட்டிக்கலாக தான் சிக்மா இஸ் வந்து இந்த ஷியர், இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கே வரலாம். ஸோ இதை வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து ஷியர்னு சொல்கிறாங்க. இந்த சிக்மா மேக்ஸ் வந்து ஷியர் மேக்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த இடத்துல. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து கோஹெசிவ் ஸ்ட்ரென்த்து அப்படின்ட்டு தியரிட்டிக்கலாக சொல்கிறோம். அதே மாதிரி சைன் கர்வ்ல 2πx, எக்ஸ் மீன்ஸ் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் பிளைன் அப்படின்ட்டு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி லேம்டாவை வந்து வேவ்லென்த். இதை இன்னும் நல்ல மேனரில் சொல்லும்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ரிப்பீட்டிங் அட்டாமிக் பொசிஷன்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இந்த எக்ஸை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஏ நாட் அப்படின்ட்டு ஏ மைனஸ் ஏ நாட்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அட்டாமிக் ஸ்பேஸிங்கில் வந்து லாட்டிஸ் வேவ் லென்த்தா அப்படின்ட்டு. இப்போ அதில் வந்து என்னன்னா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கும் போது சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸ் 2πx டிவைட் பை லேம்டா, இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். இப்போ இதில் வந்து ஊக்ஸ் லா, அதாவது பிரிட்டில் எலாஸ்டிக் சாலிட், அது வந்து சாலிடுன்னு இருக்கிறதுனால அட்டாமிக் ஃபார்மில் எடுத்துக்கலாம். அட்டாமிக் ஃபார்ம்ன்ற போது சிக்மா இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் இ டிவைட் பை ஸ்மால் இ, அதை வந்து அட்டாமிக் ஃபார்ம்னா இஎக்ஸ் டிவைட் பை ஏ நாட். இங்கே வந்து இந்த ஏ நாட்டுன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ நாட்டுனா த இன்டர் அட்டாமிக் ஸ்பேசிங் ஆஃப் த ஆட்டம்ஸ் இன் அ அன்ஸ்டெயின்டு கண்டிஷன். அதை வந்து எப்படி இண்டிகேட் பண்ணலாம்னா ஏ நாட். அதாவது அன்ஸ்டெயின்டு கண்டிஷனில் வந்து ஆட்டம்ஸ் எப்படி இருக்கும் இன்டர் அட்டாமிக் ஸ்பேஸில் அப்படின்றத வந்து ஏ நாட்டுன்னு இது பண்ணிக்கிறோம். இது வந்து அட்டாமிக் ஃபார்மில் வந்து ஹுக்ஸ் லா எப்படி இருக்கும்ட்டு இதை வந்து செகண்ட் இதுவாக வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைட் பை பை. இது வந்து ஒரு அசம்ஷன். என்ன அசம்ஷன்னா, இங்கே இந்த டிஸ்டன்ஸ் சைன் கர்வ்ல இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து லாம்டா ஈக்குவல் டு ஏ நாட்னு ஒரு அசம்ஷனாக வச்சுக்கிறோம். இப்போ
இதை எப்படி மாற்றி எழுதலாம்? இதில் ஐஎன்ஆர்ட்ட தூக்கிட்டு போய் ஹூக்ஸ் லாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது சிக்மா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ டிவைடட் பை பை அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து அந்த டிஸ்டன்ஸில் என்ன எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஹூக்ஸ் லா பொறுத்து. இப்போ அதே மாதிரி இந்த சைன் கர்வ் வந்து வச்சு டிஸ்டன்ஸ் 0 டு லாம்டா டிவைடட் பை 2 இங்கேருந்து இங்கே வரலும் எப்படி இருக்கும் அந்த மேனர் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணி டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் வந்து எக்ஸ்ன்றதுனால டிஎக்ஸ் பொறுத்து பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இன்டெக்ரல் 0 டு லாம்டா டிவைடட் பை பை சிக்மா மேக்ஸ் சைன் 2 பை எக்ஸ் டிவைடட் பை லாம்டா 2x. அது ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷனில் லாம்டா சிக்மா மேக்ஸ் டிவைடட் பை பை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா சர்ஃபேஸ் எனர்ஜி. இது வந்து 2 இன்ட்டு சர்ஃபேஸ் எனர்ஜின்னு ஏன் போடுறாங்கன்னா ஆஃப்டர் த ஃப்ராக்ஷன் வந்து மெட்டல் வந்து அந்த பிரிட்டில் மெட்டல் வந்து 2 சர்ஃபேஸை க்ரியேட் பண்ணிக்கும். 2ஆக உடஞ்ச பிறகு அதோட அந்த சர்ஃபேஸ் ஆனது வந்து வந்து 2ஆக இதுவாயிருக்கும். அதாவது இந்த ஒன்றா இருக்கிறது வந்து 2ஆகி 2 நியூ சர்ஃபேஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்குல்ல. ஸோ அதனால் வந்து 2 நியூ சர்ஃபேஸுன்றதுனால 2 இன்ட்டு காமா எஸ் அப்படின்னு போடுறாங்க. லாம்டா இன்ட்டு சிக்மா மேக்ஸ் டிவைட் பை பை இஸ் ஈக்குவல் டு 2 காமா எக்ஸ். இதை லாம்டா அதாவது அந்த வேவ் லென்த் நான் முன்னாடியே சொன்னேன்ல, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ரிப்பீட்டிங் அட்டாமிக் பொசிஷன். ஸோ அதுக்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி எழுதும்போது 2 பை காமா எஸ் டிவைட் பை காமா மேக்ஸ் டிவைட் பை சிக்மா மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை வச்சு நம்ம மேக்ஸிமம் கோஹெசிவ் ஸ்ட்ரென்த் தியரிட்டிக்கலாக எப்படி ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா இதில் இருக்கிற ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி எக்ஸை எலிமினேட் பண்ண பிறகு சிக்மா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைட் பை 2 பை இ இன்ட்டு இ டிவைட் பை ஏ நாட் அப்படின்ட்டு ஒரு தேர்ட் ஃபார்ம் கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்ம் ஈக்குவேஷன் 3 வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம்னா சிக்மா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ சர்ஃபேஸ் எனர்ஜி டிவைட் பை ஏ நாட் ஹோல் பவர் 1/2. அதாவது இதை எப்படி சொல்லலாம்னா ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கர்வில் வந்து நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ரிசல்ட்டை தருவோம். என்னன்னா மேக்ஸிமம் கோஹெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து இ டிவைடட் பை 4லேருந்து இ டிவைடட் பை 15 வரலும் இருக்கும். அதில் நம்மளோட சாய்ஸ் கன்வீனியண்ட்டாக எப்படி இருக்கும்னா சிக்மா மேக்ஸிமம் கோஹெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து பிரிட்டில் மேனரில் அப்ராக்சிமேட்டாக இ டிவைடட் பை 10 அப்படின்ட்டு நம்ம ஒரு தியரிட்டிக்கல் வேல்யூவாக எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து சிக்மா மேக்ஸ் ஈக்குவல் டு இ சர்ஃபேஸ் எனர்ஜி டிவைடட் பை ஏ நாட் த ஹோல் பவர் 1/2. இப்போ இது வந்து எலிப்டிக்கல் கிராக் மாடலாக சிம்பிளாக இது வந்து ஒரு ஜென்ரல் எலிப்டிக்கல் கிராக் மாடல். இது எப்படின்னா அந்த மெட்டீரியலில் 2 பக்கம் ஷியர் ஃபோர்ஸை ஆப்போசிட் சைடில் அப்ளை பண்ணும்போது ஒரு கிராக் அந்த அட்டாமிக் பிளெயினில் இருக்கிற சின்ன கிராக் வந்து மேக்சிமமாக வந்து சர்ஃபேஸ் அந்த கிராக் எட்ஜில் தான் வந்து அப்ளை ஆகி அதை எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்கும். இதோட அந்த டோட்டல் கிராக் லென்த் வந்து 2cன்னு ஜென்ரலாக எடுத்துக்கும். 2 பக்கமும் ஷியர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இந்த கிராக்கை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதுதான் வந்து எலிப்டிக்கல் கிராக் மாடல்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்லேருந்து ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைன் கர்வில் இந்த மேக்ஸிமம் அட்டைன் ஆகிறது வந்து ஃப்ராக்சர் அட்டைன் பண்ணி அந்த கோஹெசிவ் ஸ்ட்ரென்த்தை வந்து பிரேக் பண்ணுது. இதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸ் சைன் 2 பை எக்ஸ் டிவைடட் பை லாம்டா அப்படின்ட்டு இது ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஹூக்ஸ் லா வந்து இ டிவைடட் பை சிக்மா இஸ் ஈக்குவல் டு இ கேபிட்டல் இ இன்ட்டு ஸ்மால் இ. இதை வந்து அட்டாமிக் ஃபார்மில் எழுதும்போது கேபிட்டல் இ எக்ஸ் டிவைடட் பை ஏ நாட் அப்படின்ட்டு இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ இது வந்து அட்டாமிக் ஃபார்மில் இருக்குது. இதில் இருக்க அந்த ஏ நாட் வந்து இன்டர் அட்டாமிக் ஸ்பேஸில் இருக்கிற ஆட்டம்ஸோட அன்ஸ்டெயின்டு கண்டிஷனை தான் சொல்கிறாங்க. அதை இண்டிகேட் பண்ணுறது தான் ஏ நாட் அப்படின்ட்டு. இப்போ அதே மாதிரி அந்த ஏ நாட்டோட அசம்ஷன் எப்படி இருக்கும்னா அந்த இன்டர் அட்டாமிக் பிளேனில் டோட்டலில் ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை 2 அப்படின்ட்டு இருக்கும்.
இப்போ சிக்மா மேக்ஸ் இந்த லாம்டா டிவைடட் பை 2 வந்து ரூட் லாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இ டிவைடட் பை பை அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ இந்த மேனர் எதுனா சர்ஃபேஸ் எனர்ஜி ஆஃப்டர் த ஃப்ராக்ஷன் வந்து நியூ சர்ஃபேஸை கிரியேட் பண்ணும்போது ஒரு சர்ஃபேஸுக்கும் டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸ் எனர்ஜி இருக்கும். ஸோ அதை வந்து காமா எஸ் அதை வந்து காமா எஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட இது வந்து the work done per unit area of surface is creating the fracture is area under the stress displacement curve. இதை வந்து எப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி u naught is equal to total 0 to lambda divided by 2 டிஸ்டன்ஸில் சிக்மா மேக்ஸ் sin 2x 2 pi x divided by lambda dx அப்படின்ட்டு இது ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷனில் வந்து lambda into sigma max divided by பை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிக்கலாம்னா ஆஃப்டர் த ஃப்ராக்ஷனில் 2 நியூ சர்ஃபேஸ் கிரியேட் ஆகிருக்கும்ல, ஸோ அந்த சர்ஃபேஸ்க்கு இங்கே 2 ஏன் வந்துச்சுன்னா 2 நியூ சர்ஃபேஸ் இன்ட்டு சர்ஃபேஸ் எனர்ஜி. அதுக்கப்புறம் இதை வந்து வேவ் லென்த்து, அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ரிப்பீட்டிங் அட்டாமிக் பொசிஷனுக்கு நம்ம மாற்றி எழுதும் போது 2 பை சர்ஃபேஸ் காமா எஸ் டிவைடட் பை சிக்மா மேக்ஸ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது சிக்மா மேக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை 2 பை இ டிவைடட் பை ஏ நாட் அப்படின்ட்டு இது பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கர்வில் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக சிக்மா மேக்ஸ் வந்து இ பவர் 10 இ டிவைடட் பை 10 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். these all are the about theoretical cohesive strength of material. இதில் இன்னொரு முக்கியமான இது என்னன்னா ஹை கோஹெசிவ் ஃபோர்ஸ் இருக்கும்போது எதுக்கு ரிலேட்டாக இருக்கும்னா லார்ஜ் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்டாகவும் ஹை மெல்டிங் பாயிண்ட்டாகவும் ஸ்மால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷனாகவும் இருக்கும். இதை தான் வந்து இந்த இந்த ஃபிகரில் மட்டும் இது பண்ணியிருப்பாங்க. கோஹெசிவ் ஃபோர்ஸ் ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் செப்பரேஷன் பிட்வீன் த ஆட்டம்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆல் த calculation at the curve, the maximum fracture நடக்கிறது and the elliptical crack model. Thank you.